வணக்கம். வணக்கம். என்டிஏவோட பாஜக, அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்படி கையை உயர்த்தி பாலாஜி என்ன சொல்றாரு, அதிமுக எடப்பாடி தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு இப்படி இப்படி கையை காட்டுறாரு. 2வது நாள் நெக்ஸ்ட் மதுரையில். இது எப்படி நீடிக்குமா? நீ தொலைச்சிருவேன், கிழிச்சிருவேன். பெரிய அரசியல்வாதி தொலைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கையை ஆட்டினா என்ன அர்த்தம்? அவர் தூக்கிட்டு இப்படி ஆட்டினா வச்சுக்க எல்லா பேரும் சரண்டர் ஆயிருங்க. அந்த லட்சத்தை இவங்க இருக்காங்க. எனவே ஒரு நிதர்சனமான பேச்சு பேசணும். அமித்ஷா அவர்கள் இந்த விஷயம் பேச்சை ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாருன்னா, ஒடிசால பாஜகவுடைய ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதுவும் 2022க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஆட்சியை பிடிச்சிருக்கோம். டெல்லியில் கெஜ்ரிவாலை முடிவு கொண்டு வந்திருக்கோம், ஆட்சியை பிடிச்சிருக்கோம். இதே மாதிரி வரக்கூடிய 2026ல் எங்களுடைய ஆட்சி இங்கே அமையும் அப்படின்னு மறைமுகமாக சொல்றாரு. அந்த இடத்துல தான் எல்லா பேரும் பத்திக்கிச்சு. ஆனால் இவர் சொன்னது எல்லாமே என்னன்னா கூட்டணி ஆட்சி கிடையாது. எல்லா இடத்துலையும் இவங்க பிடிச்சது வந்து தனிப்பெரும்பான்மை. அதுதான். ஸோ பாஜக ஆட்சி பிடிச்ச இடங்கள்லாம் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைஞ்ச இடத்துல சொல்லலாம்ல. மகாராஷ்டிரா ஓகே. ஆமாம், அதுன்னு சொன்னோடனே இங்கே பத்திக்கிச்சு. அதில் அவர் சொல்லும்போது பாஜக ஆட்சி இங்கே அமையும் தான் சொல்கிறார் ஃபர்ஸ்ட். ஆனால் அது ஓரளவுக்கு தவறி கூட பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பேசும்போது அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்டிஏவோட கூட்டணி ஆட்சி அமைக்கின்றார். கூட்டணி ஆட்சியை அமைக்கின்றார். வரக்கூடிய ஆட்சின்றது கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லலை. இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கின்றார். அதாவது கூட்டணியோட ஆதரவு மட்டும்தான் தவிர அதிகார பகிர்வு கிடையாது. ஆமாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அமைச்சர். நாங்க கூட்டணி ஆட்சியை அமைப்போம். ரெண்டுக்கு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் வார்த்தையே ஒழுங்கா ஒன்றும் புரிஞ்சுக்கல. அன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் யார் பண்ணாங்க தெரியல. அந்த இது மொழிபெயர்ப்பு ஐயோயோன்னு வச்சுக்கோவேன். பாதி வார்த்தையை விட்டுட்டு அதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அதை சொல்லிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம்னா, தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் ட்ரக்கு புழக்கம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணமே திமுக அரசு தான் அப்படின்னு முக்கியமாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு மொழிபெயர்த்து என்ன, இளைஞர்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க. டாய் நீ முதல் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு விளையாட்டுக்காக சொல்கிறேன். அதையே ஒழுங்காக மொழிபெயர்ப்பு பண்ணலன்னு சொல்ல. ஏன்னா அதெல்லாம் முக்கியமான குற்றச்சாட்டு. இப்போ மீண்டும் வரேன். பேசும்போது அந்த மொழிபெயர்ப்பாளர் தப்பு பண்ணுறாரு. அவர் சொன்ன விஷயத்தை இங்கே திருப்பவும் செய்கிறாங்க. இங்கே கூட்டணி ஆட்சி அமையும் அப்படி சொல்லவே இல்லை. இங்கே எங்களுடைய கூட்டணி ஆட்சி எப்படி அவர் தெளிவாக சொல்றாரு. எனவே இதில் கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்கன்னு பாஜக இல்லை பாஜக மத்திய அரசு முயற்சி பண்றாங்க இல்லை முடிவு பண்றாங்கன்னு கிளப்பி விட்டவன் திமுககாரன். அதுக்கு தேவையில்லாமல் குழம்புறது அதிமுக. இதுல ராஜேந்திர பாலாஜி கையை வசதி பேசுறதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்க தானே உங்களை பிடிக்க போறாங்கன்னு சொல்லி 2 மாநிலம் 3 மாநிலத்துக்கு ஓடி ஒழிஞ்சாலு ஐயோ நம்மளை பிடிக்க போறாங்கன்னு நீங்களாம் கையை வசதி பேசுறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்குதா? இது தேவையில்லாம் கையை ஊற்றி பேசுறது. எப்போ கையை வசதி பேசணும் நம்ம பேச வருமா இல்லையா? நீங்கள் வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஜக சம்மந்தப்பட்ட நபர்கள் ஏதோ எதிர்த்து ஏதோ சம்திங் பண்ணிட்டீங்கன்னு பிரச்சனை கிடையாது. நீங்கள் நரேந்திர மோடியை அப்படின்னு வச்சுக்கவேன், அவங்க அது பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அப்போ நீனு இப்போ 3 மாநிலம் ஓடுறேன், அப்புறம் 3 நாடு தேடி ஓடி இருக்கும். அந்த நிலைமைக்கு ஆயிடும். பரவாயில்லையா? இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க. எப்படின்னா வந்து அது கூட்டணியுடைய ஆட்சியோட ஆதரவில் ஆட்சி அமையும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி கூட அதிமுகவில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்து ஏன் ஒரு வேகமாக இல்லை இந்த பக்கம் கூட அதுதானே பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒரு வாரும் கும்பல் ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுது? கூட்டணி ஆட்சி தான் போய் ஆண்ட உரண்டை இழுத்துருது. எதுக்காக நீங்கள் அதிமுக போய் உரண்டை இழுக்க எனக்கு புரியவே இல்லை. கூட்டணி கட்சியாக உட்காந்துட்டு அவர் உரண்டை இழுக்க அவங்க யார ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சி கிச்சு வந்து வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவர் சொன்ன விஷயத்த ஒன்று தப்பாக புரிஞ்சுக்க ஒரு போட்டுன்னு வச்சுக்கோங்க. அவர் அப்போ தான் மேலே சொல்கிறார், ஒற்றுமையாக இருந்து தேர்தலை எதிர்கொள்ளுங்க. அவர் சொல்லிட்டு போய் இறங்குறாரு. அவரை வச்சு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதிமுக போகுது. அதிமுக அதுக்கு பதில் சொல்கிறாங்க. யார் முதல் ஆரம்பிச்சது? அமித்ஷா இல்லை. இங்கே உட்காந்து உங்கள் கும்பல் தான் ஆரம்பிக்குது. அது ஆரம்பித்தது பாஜக தலைவர் நைனா நாயந்திரமும் கிடையாது. இந்த வலைத்தளத்தில் ஒரு கும்பல் இருக்குல்ல, ஒரு கும்பல் எங்களா ஒம்பளுக்கெல்லாம் முக்கியம். அதிமுக எப்போ ஒம்பளுக்கெல்லாம் தெரியுது இல்லையா? அந்த கும்பல் தான் ஆரம்பிச்சது, வேற எதுவும் கிடையாது. எனக்கு என்ன புரியவே இல்லை அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த விவாதங்கள் இப்படி போகாமல் அமித்ஷா சொன்னார் இல்லையா, ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீங்கள் இளைஞர்களாக கெடுத்து குடிச்சலாக்கி வச்சிருக்க ட்ரக்ல அதை சொன்னீங்களா? அது எடுக்கல. அது இன்னொரு கூட தென் மாநிலங்களில் டெரரிசமும் இருக்குதுன்னு சொல்றாரு. தென் மாநிலங்களில் ஜாதி பிரிவினைகள் மத பிரிவினைகளை தாண்டி தீவிரமாக இந்த மாதிரி விஷயங்களை வளர்த்து எடுக்கிறீங்க ஓட்டு வங்கி அரசியலுக்காக அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிற விஷயம் என்ன, ஏன்னா மதுரையில் உட்காந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை, இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயத்தை எடுத்து பேசிதுன்னா தென் மாநிலங்களில் உங்களுடைய பாஜக வளர்ச்சியை பற்றி பேசலாம். நீ அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி கூட்டணி ஆச்சுன்னு போய் அவனோட உரண்டைகள் இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? எதுக்கு நான் கேட்குறேன். அவர் பேசிட்டு போன அன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஆசை
எடப்பாடி பழனிசாமி உரண்டை இழுக்கிறது, அதுக்கப்புறம் போய் அதிமுக இதுக்கு உரண்டை இழுக்கிறீங்கன்னு புரியவே இல்லை எனக்கு இது சம்பந்தமாக இன்னொரு கேள்வி. இப்போ கடைசி இதுக்கு முன்னாடி கூட்டணி முடியாகும் போது வந்தார். அந்த நேரத்திலே இந்த கூட்டணி ஆட்சின்னு ஒரு வார்த்தை விடும்போது அது ஒரு சர்ச்சையாச்சு. இவங்க பர்பஸாக பண்ணுறாங்க, வேணும்னே பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். அப்பயும் அவர் தெளிவாக சொன்னார், இப்போ அவர் தெளிவாக சொன்னார். அவர் ரெண்டையும் சேர்த்து பார்த்துன்னு வச்சுக்கவேன், மற்ற மாநிலங்கள் நாங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், இங்கேயே நாங்கள் கைப்பற்றணும் ஒரு நம்பிக்கை ஊட்டுறாரு. இல்லை அந்த மாதிரி பேசும்போது அது கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அவர் ஒப்பீடு எதை பண்ணுறாரு மற்ற மாநிலம் அந்த ஒப்பில்லை. அதுக்கப்புறம் அவர் சொன்னதை கேட்க மாட்டேங்க பாருங்க. யாரோ அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய கூட்டணி ஆட்சியை பிடிக்கின்றாரு, எங்களுடைய கூட்டணி என்டிஏவோட கூட்டணின்றாரு. ஆனால் இங்கே அவங்க யாரு அதிமுக அந்த இடத்துல உஷாராகணும். என்ன அப்படின்னா இது தேசிய அளவில் என்டிஏ கூட்டணியாக இருக்கலாம், இங்கே இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுக. இந்த ஸ்டாண்டர்ட் ஜெயலலிதா அவர் வச்சிருப்பாங்க. இதே தான் திமுக அப்போ பேசணும்னு வச்சுக்கோங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி தலைமை தாங்கிறது அதிமுக. இந்த விளக்கம் கொடுத்துனா கூட நான் சரிஞ்சு வைப்பேன். கூட்டணி இல்லை அப்படின்றீங்கள, அதுதான் தேவையில்லை ராஜா, நீ அவ்வளோ ஒன்றும் யோக்கியம் இல்லை. இப்போ எனக்கு என்னென்னா அவங்க பாஜக பேசுகிறதோ இல்லை அதிமுக விட்டுருங்க, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து கூட்டணி ஆட்சியா இல்லை மாநில சுயாட்சின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரியா? இல்லை, கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கோட விருப்பம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். 40 சீட் வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க பிஜேபி அப்படின்னா 40 30 வெற்றி பெறுங்க, இல்லை 35 வெற்றி பெறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி ஆட்சி இயற்கையாக அமைஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களோட தேவை இருக்குன்னு இயற்கையாக அமைக்குது ஒரு விஷயத்தை. அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி 4லேருந்து 40 மாறுதுன்னு வச்சுக்கோங்க, 4லேருந்து 30 மாறுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை தவிர்க்க முடியாது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பாருங்களேன், நீங்கள் அந்த ஓட் பர்சன்டேஜ் அதெல்லாம் ஒரு ஓரமாக வைங்க. நீங்கள் 30 சீட் இருக்கு எம்எல்ஏ அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சி? இங்கே கண்டிப்பாக 30-35 சீட் இருக்குன்னா நீங்கள் பெரிய கட்சி. 30 எம்எல்ஏ தூக்கிட்டு உள்ளே போகிறீங்கன்னா யார் மதிப்பாங்க? இந்த கட்சி அந்த கட்சியும் கிடையாது, எல்லா பேருமே கூட்டணி அமைச்சு விரும்பவே செய்வாங்க. இங்கே கூட்டணி ஆட்சி அமையாமலாம் கிடையாது. ஏன் கருணாநிதி நடத்தவே இல்லையா? கூட்டணி ஆட்சி தான் அமர்த்தல, காங்கிரஸோட உட்காந்துட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தலையா? ஆனால் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனால் அமைச்சரவையில் போகக்கூடாது. ஆனால் எல்லா சட்டமும் இயற்றுறதுக்கு அவங்களோட ஓட்டும் தேவையில்ல. ஏன்னா உங்களோட அறுதி பெரும்பான்மை ஓட்டு இல்லை. இன்டைரக்டா சொல்றேன். ஆமா, 118 சீட் இல்லை உங்களுக்கு கையில். 118 ஓட்டு இல்லைன்னா எந்த சட்டத்தை நீங்க சட்டமன்றத்தில் இயற்றுவீங்க? ஒவ்வொரு முறையும் அந்த கட்சியை நீங்க கேட்டு தான் முடிவெடுக்கணும். அந்த அதிகாரத்தை விட்டது காங்கிரஸோட தப்பு, ரெண்டாவது விஷயம். ஆனா அப்படி ஒரு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கலாம். பாஜக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அப்படியே மெல்ல வளர வேண்டியதானே. மகாராஷ்டிரா அப்படியே வளர்ந்தீங்க, கர்நாடகாவில் அப்படியே வளர்ந்தீங்க, பீகார்ல அப்படியே வளர்ந்தீங்க, டெல்லியில் அப்படி எல்லாமே வளர்ச்சி அப்படியே தான் கட்டினாங்க. ஒரே நாள் 200 சீட் அடிச்சாங்க. அப்போ 40 சீட்ல 30 சீட் அடிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க. பாஜக கவனம் எதில் இருக்குன்னா கூட்டணி ஆட்சியா இங்க இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்க, கூட்டணி ஆட்சியா இல்லையான்றதை அவங்க பார்க்கட்டும். வெற்றி எவ்வளோ இடத்துல உறுதிப்படுத்த போறோம், எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற போறோம், யார் யார் வெற்றி பெறுவா, அதுக்கான வேட்பாளர் யார் யார், இதை தீர்மானம் பண்ணி இதை நோக்கி நகர்தான் வச்சுக்குவேன். இது ஆரோக்கியமான போட்டி. கூட்டணி ஆட்சி அமைக்கவே கூடாதுன்னு சொல்லலை. கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற விருப்பம் நியாயமானது. அதுக்கான வெற்றி சதவீதம் எப்படி ஆயிருக்கு, அதை வெற்றி பெற்றுட்டு அவன் பேசணும் வச்சுக்குவேன் 100%. நீங்க வெற்றி பெற்றுனா யார் மாட்டல போறா? நீங்க 40ல் 35 வெற்றி பெற்றா இங்க உங்களை தவிர்க்கக்கூடிய சக்தி அது. அவங்களால தவிர்க்க முடியாது, இயற்கையா தவிர்க்க முடியாது. எனவே இப்ப பாஜக கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா கூட்டணி ஆட்சியா இல்லையான்ற விஷயம் முக்கியம் கிடையாது. நமக்கு கொடுக்குற 40 தொகுதியில் 35 தொகுதியை வெற்றி பெறுது. அந்த 35 தொகுதி எது, அது யார் யாரை வேட்பாளர் நிப்பாட்டுறது, இதுதான் பாஜக இருக்க வேண்டிய ஆரோக்கியமான விஷயம். அதை ஒரு பாஜக ஆதரவு எப்படி இருக்குன்னா, ஓகே இந்த போய் வெற்றி பெறும்னா நாம அங்கே இருக்கிற லோக்கல் இருக்காங்களே, அது அந்தந்த லோக்கல் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பகுதி மக்களுக்கான பிரச்சனை இருக்குல்ல, அதை எடுத்து போராட்டங்கள் நடத்துறது, அந்த மக்களுக்கான பிரச்சனையை முன்னெடுக்கிறது, அதை நாங்கள் வந்தால் தீர்ப்போம்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. இதுதான் தமிழக நமக்கு முக்கியமே தவிர பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக போய் உரண்டு இழுக்கிறதா இல்லை, அதிமுக கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இல்லை. அப்படியான சூழ்நிலை போய் கிடையாது. அது எலெக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட தேவை என்னன்னா, நீங்கள் 40 இடம் கிடைச்சா 35 இடங்களை வெற்றி பெற வழிபாருங்க. அட்லீஸ்ட் 30 இடங்களை பார்த்தாலும் நீங்கள் பெரிய கட்சியாக மாறுவீங்க. அந்த 30 அடுத்த தேர்தல் உங்களுக்கு 70 மாற்றும். தவிர மற்ற விவாதங்கள் எல்லாமே என்னை கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாது. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.